ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உலகமெங்கிலும் பல விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். நாட்களில் நாம் செய்ய வேண்டியதான நம்முடைய சபையை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல நம்மை வைத்திருக்கிற நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள அல்லது நாம் அதில் வளருவதற்கு ஏதுவாக நாம் செயல்படுறதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டவராக அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பாடுபடுகிறவராக அல்ல, பாடுபடுகிற நமக்கு அவர் என்ன செய்கிறார், உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால தான் வேதத்தில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக அவர்கள் கூட்டிக் கொண்டு போகும்போது இயேசு அவர்களை பார்த்து சொன்னதான ஒரு காரியம் லூக்கா 23வது அதிகாரத்தில் நம்முடைய 28வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு அங்கே சொல்லுகிறார், இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி சிலுவை சுமந்து பாடுகளோடு போய் கொண்டிருக்கிறதான வேதனைகளோடு கூட அந்த இடத்துல சென்று கொண்டிருக்கிறதான ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம். ஆண்டவர் முக்கியமாக சொல்லுகிற காரியம் அதுதான். இன்னைக்கு ஒரு உபவாச ஜெபம் ஒரு காரியம் அப்படின்னா ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக நிறைய ஜனங்கள் அழுகிறத பார்க்கலாம். சில பேர் இயேசுவை போல சிலுவையை சுமந்துக்கிட்டே சில ஊர்கள் என்ன செய்கிறாங்க, அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் மதியீனமாக அவங்க தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க, தங்களை ரொம்ப வருத்திக்கிறாங்க. தங்களை வருத்துறது பிரச்சனை இல்லைன்னா தங்களை வருத்தியும் பாவத்திலேருந்து வெளியில் வரலை அப்படின்னா அது ரொம்ப வீணான காரியமாக இருக்கும். அதனால தான் அங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் யாரும் என்ன செய்ய வேண்டாம், எனக்காக அழ வேண்டாம். அவங்க பக்கமாக ஆண்டவர் திரும்பி சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க, அழுங்கள். ஏன் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு அப்பவுமே அந்த கடைசி காலத்தினுடைய ஒரு சூழ்நிலையை வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மீட்கும் பொருளாய் வந்தபடினாலே நாம் உலகத்தில் எந்த நிலையிலையும் நம்ம சாக்கு போக்கு சொல்வதற்கு நமக்கு என்ன கிடையாது, வழியே கிடையாது. நம்மளால சாக்கு போக்கு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி நமக்காக சிந்தப்பட்டது. ஆசாரியன் என்ன செய்யறான், வருஷந்தோறும் பாவத்துக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் பலி செலுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இங்கேயோ நமக்காக கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டபடினாலே, அல்லேலூயா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறதால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். குமாரனை அவர்கள் அறியாதிருந்தபடினாலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லாரு, ஏப்பா நீ யாரும் என்ன செய்ய வேண்டாம், எனக்காக அழ வேண்டாம், நான் உங்களை தேடி இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வந்துட்டேன். அதனால நீங்க சாக்கு போக்கு சொல்வதற்கோ நீங்க வேற எந்த ஒரு தப்பித்துக் கொள்வதற்கோ என்ன கிடையாது, இடமே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு அதை நல்லாக நாம் உணர்ந்து கொள்ள வேணும். இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தையாகி இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், சத்திய ஒளியாகி அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறதான எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணுங்கிறனால தான் ஆண்டவர் சொன்னார், எப்ப நீங்க இதெல்லாம் பார்த்து நீங்க எனக்காக யாரும் அழ வேண்டாம், நான் உன்னை தேடி வந்தேன், நான் உன்னை தேடி வந்தோம் அப்படி பலனை நீ சரியா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்க என்ன செய்யணும், அதனால அதனுடைய விளைவு பயங்கரமா இருக்குங்கிறனால தான் ஆண்டு சொல்லி நீ உனக்காக அழு. மற்ற யாரும் தேடி வரல, நம்மளை உலகத்துக்கு தேடி வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். அதனால சாக்கு போக்கு சொல்வதற்கு இடமே கிடையாது, தப்பித்துக் கொள்வதற்கு இடமே கிடையாது. நீங்க வேற எந்த கிரியைகள் நிமித்தமாகவும் நீங்க என்ன செய்ய முடியாது, ஆண்டவர்கிட்ட சேரவே முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம பிரதானமா செய்ய வேண்டிய காரியம் அதுதான் செய்யணும். நாம் நம்முடைய வழிகளை என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிறதான சுவாபம், தேவன் எதிர்பார்க்கிறதான காரியம் சபைக்கு இருக்குதா, நமக்கு இருக்குதா, வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும். ஏன்னா இது செஞ்சா தேவன் தன்னாலே காரியத்தை சரி பண்றேங்கிறார். தேவ பிள்ளைகள் தங்களை ஆராய்ந்து தங்களை சரிப்படுத்தி கொண்டால், தங்களை அந்த கடைசி கால காரியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்து கொண்டால் நடக்க வேண்டியதை கர்த்தர் தன்னாலே நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால இன்றைக்கு நாம் முதலாவது என்ன செய்யணும்,
நம்ம முதலாவது என்ன செய்யணும்? சரி பண்ண கொள்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 32வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்கள் வழிகளின் நிமித்தம் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அங்க சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வழிகளின் நிமித்தம் அங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் வழிகளின் நிமித்தம் என்ன செய்யுங்கள்? வெட்கி நாணுங்கள். நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தர் நமக்கு எவ்வளவோ மேன்மைகளையும் சுதந்திரங்களையும் ராஜரீக மேன்மைகளையும் எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை எவ்வளவோ காரியங்களை நமக்கு கொடுத்திருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாதபடி, அல்லது தேவன் சொல்லி இருக்கிறதான காரியங்களிலே நம்மால் நிலைத்திருக்க கூடாதபடி, தேவ திட்டத்தில் செயல்படக்கூடாதபடி நம்ம என்ன செய்யறோம்னா அநேக முறை தவறிக்கொண்டே தான் இருக்கிறோம். நம்மகிட்ட கிருபை இருக்குதுங்கிறதுனால நாம் பாவத்தில் நிலைத்திருக்க முடியாது. கிருபை இருக்குங்கிறனால பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. கர்த்தர் மன்னிக்கிறார், உண்மைதான். ஆனால் நாம் நம்முடைய காரியங்களை தள்ளி போட்டுட்டே இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வரும்போது அங்கே என்ன நடந்துச்சு? ஒவ்வொரு டைமும் அவன் பாவம் செய்யும் போதும் ஒவ்வொரு டைமும் அவன் பின்வாங்கி போகும்போது பிரயாணம் என்ன செய்கிறது? தடைப்பட்டுட்டே போகுது. அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்கு போற காரியம் அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே தான் போகுது? தடைப்பட்டுக்கிட்டே தான் போகுது. இன்றைக்கு ஏன் எழுப்புதல் வரமாட்டேங்குது? ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிருக்கிறாரு? ஏன் சில காரியங்கள் இது பாருங்க, உலகத்துக்கு ஒரு வேலை பயங்கரமான காரியமா இருந்தாலும் சபைக்கு ஒரு பக்கம் எச்சரிப்பு, இது இன்னொரு பக்கம் எழுப்புதலுக்கான அடையாளம், இயேசு கிறிஸ்து வருவதற்கான அடையாளம். அதனால சபை இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இவைகள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய வழிகளின் நிமித்தம் என்ன செய்யணும்? வெட்கப்படுன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் இவ்வளவு தூரம் மேன்மையான ஈவுகளை கொடுத்திருக்க, தேவனுக்குரியவைகளை முன்னிறுத்த முடியாதபடி, கர்த்தருக்காக வாழ முடியாதபடி பின்வாங்கி போய் சுய இஷ்டத்தின்படி சுய இஷ்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற சுக ஜீவிகளா இருக்கிற, அல்லது தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடாமல் போராடுகிற, எல்லா கிரியைகளுக்கும் அடிமைகளா இருக்கிற, பாவத்திற்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, உலகத்துக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை, இப்படிப்பட்ட காரியங்களிலே இருக்கிறதான நம்மை பார்த்து அங்கே சொல்லப்படுகிறது. அந்த ஜனங்களை பார்த்து அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வழிகள் நிமித்தம் என்ன செய்யுங்கள்? வெட்கப்படுங்கள். அல்லேலூயா. வெட்கி நாணுங்கள். கர்த்தர் நன்மை செய்ய போகிறார், உண்மைதான். கர்த்தர் விடுதலை தரப்போகிறார், உண்மைதான். ஆனாலும் சொல்லுகிறார், நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்திற்கென்று கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனங்களை கூட்டி செல்வதற்கென்று இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆனாலும் அதுக்கு முன்பதாக இந்த எழுப்புதலின் காரியங்களை கர்த்தர் சொல்லும் போது, நீ நடந்துட்டு வந்த வழியெல்லாம் பார். கர்த்தர் உன்னை ரட்சித்த நாட்களில் எப்படி இருந்தோம், கர்த்தர் நம்மை மீட்டெடுத்த நாட்களில் நாம் எப்படி இருந்தோம். ஆனாலும் இன்றைக்கு உங்களுடைய வழிகளை நிமித்தம் என்ன செய்யுங்க? வெட்கி நாணுங்கள். தகாத சூழ்நிலைகளினாலே பிடிக்கப்பட்டு, பாவத்தினால பிடிக்கப்பட்டு, துர் உபதேசங்களினாலே பிடிக்கப்பட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத சுயத்தினால இன்னும் அநேக காரியங்களுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. வசனம் சொல்லுது, தங்கள் கேடான சிந்தனைகளுக்கு என்ன செய்யார்? அவங்க தொடர்ந்து மன இறுக்கமாவே இருந்தனால அவன் மனம் திரும்படி கர்த்தர் அதுக்கே விட்டு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இன்று நாளிலே நாம் நடந்து வந்த வழிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால நாம் நம்முடைய வழிகளை நினைச்சு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமில்லாம செஞ்சுட்டோமே, இவ்வளவு காரியத்துல நம்ம விலகி போயிட்டோமே, ஒருவேளை நேரம் அன்னைக்கே நான் ஜெபம் பண்ணியிருந்தா, அன்னைக்கே காரியங்களை செஞ்சிருந்தா நிறைய எவ்வளவு எழுப்புதலா இருந்திருக்கும், எவ்வளவு நல்ல மாற்றங்கள் வந்திருக்கும் என்று சொல்லி நம்முடைய வழிகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? வெட்கி நாண வேண்டும். அடுத்தாப்புல மத்தேயு 23:37 வாசிக்கும் போது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன். உங்களுக்கும் என்ன இல்லாம போயிடுச்சு? மனதில்லாமல் போயிட்டு. ஆண்டவர் நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு மனதாய் இருக்கிறார். எத்தனை மனதாலும், ஆனா பாருங்க, அதுல கூட மனசு இல்லையா? தேவன் சேர்த்துக்கொள்ள ஆசையா இருக்கிறார். கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபையானது கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லி தேவன் எத்தனையோ முறை அவைகளை சேர்த்துக் கொள்வதற்கு எப்படி இருக்கிறாரா? மனதாய் இருக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரசங்கம் நம்ம கேட்கிறோம், எவ்வளவு பிரசங்கத்து மூலமா ஆண்டவர் பேசுறாரு, பாடல்கள் மூலமா பேசுறாரு, வீட்டுல பைபிள் வாசிக்கும் போது பேசுறாரு, எத்தனையோ காரியங்கள் மூலமா கர்த்தர் பேசுகிறார். ஆனா நமக்கு என்ன இல்லாம போயிட்டுனா, மனம் இல்லாமல் போயிட்டு. எத்தனையோ விதமா கர்த்தர் பேசுகிறார். சில சொப்பனங்கள் மூலமா பேசுறார், தரிசனங்கள் மூலமா பேசுறாரு, செய்தியில பேசுறாரு, பாட்டு மூலமா பேசுறாரு. அல்லேலூயா. ஆனா அங்க ஜனங்களுக்கும் என்ன இல்லை? தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு செயல்படுவதற்கு மனம் இல்லாமல் போயிட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு. நம்ம என்ன செய்யறான்? கடைசி காலத்துல சொல்லும்போது சொல்றான், நான் வயல் வாங்கியிருக்கேன், அங்க போனோம், நான் அது வாங்கியிருக்கேன், இங்கே போகணும், நான் அது பண்ணிக்கிட்டு இருக்கேன் போகணும்னு சொல்லி சாக்கு சொல்லி தேவனுடைய காரியங்களை என்ன செய்யறாங்க? அலட்சியம் செய்கிறவர்களா இருக்கிறார்கள்.
சபை கூடி ஜோம்னு எழுப்புறதா இத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. புறஜாதிகளில் கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த எண்ணிக்கை என்ன செய்யப்பட வேண்டும்? நிறைவு செய்யப்பட வேண்டும். அந்த நிறைவு செய்வதற்கு கர்த்தர் சபையை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக அந்த உலகத்துக்கு தெரிய வரும் பொருட்டாக என்று சொல்லப்பட்டபடி ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்து கொண்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஜனங்களுக்கோ என்ன இல்லையா, திரும்பி வந்து கர்த்தர் கேட்ட வழியில் செயல்படுறதுக்கு என்ன கிடையாதான், மனது இல்லை. தங்களுக்கு இஷ்டமான வழி, தங்களுக்கு இஷ்டமான மேய்ப்பர்களை தெரிந்து கொள்கிறார்கள், தங்களுக்கு இஷ்டமான வழிகளை தெரிந்து கொள்கிறார்கள், சுய இஷ்டத்திற்கு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேவ சுத்தம் இன்னதென்று ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாய் ஒருத்தருமே இல்லை. அதான் அங்க சொல்லுகிறார், எப்ப அவனை எத்தனையோ தடவை கர்த்தருடைய சித்தத்துல, நிறைய பேருக்கு கர்த்தருக்கு வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது, கர்த்தருக்காக ஓடணும்னு ஆசை இருக்குது. ஆனா கர்த்தர் சொன்னபடி ஓடணும்னு என்ன கிடையாது, ஆசை கிடையாது. செய்யணும்னு ஆசை இருக்குது, எல்லாம் அவங்கவுங்க நிர்ணயித்து கொண்ட காரியங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது கடைசி நாட்கள் வரும்போது, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்ன அற்புதங்கள்லாம் செஞ்சோன்னா அங்க சொல்லப்படுது, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியேன்னு சொல்ல. ஏன் அப்படின்னா சொன்னதை செய்யல. தேவன் எதை சொன்னாரோ அதை செய்யாம நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன காரியங்கள் இருக்குது, சுய இஷ்டத்துக்கு செயல்படுகிறவளாய் நாம் இருக்கக்கூடாது. அன்று எத்தனையோ முறை அல்லேலூயா சேர்த்துக் கொள்வதற்கு என்ன இருந்தார், மனதா இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஆகினாலே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்னா, ஒருவேளை கர்த்தருக்காக இப்ப இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு பயம் வரணும் நமக்கு. இந்த உலகத்துல இப்படிலாம் காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னா மற்றவளை போல அது நமக்கு வந்துருமா அப்படிங்கிற பயம் இல்லை. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தா நம்ம போவோமா? நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரம்லாம் வரமாட்டாரு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாமே ஒவ்வொரு நைட்ல என்ன செஞ்சுட்டு இருக்குது, ஒவ்வொரு காரியமும் சட்டங்கள் அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நைட்ல எல்லாம் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு அதே போல ஒரு நாள் 666 முத்திரை பதிக்கணும்னு சொல்லிடணும். அல்லேலூயா. அப்படிதான் ஒரு நைட்ல என்ன செய்யப்படும், எல்லாமே வரும். முத்திரையை தரிச்சுக்கிறதுக்கு சில பேர் ரகசியமா போய் தரிச்சிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. இல்லைன்னா என்ன செய்யுது, சாப்பாடு கிடைக்காது, அது கிடைக்காது. இந்த மாதிரி நெருக்கங்கள்லாம் இருக்குது. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறாருன்னா அது ஒரு நாள் வீணா போகாது. நம்ம கிருபைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமா அந்த நாட்கள் அது கிருபை தான். ஆனால் நாள் மாறும்போது ஆண்டவர் உங்களை அறியேன்னு சொல்லிடுவாரு. ஆகினால ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வழிகளுக்காக நம்ம என்ன செய்யணுமா, வெட்கப்பட்டு நாண வேண்டும் என்று அல்லேலூயா அங்கே சொல்லப்படுகிறது. ஆகையினாலே நீங்கள் மனம் திரும்புகிறதா இருந்தால் என்னிடத்தில் திரும்புங்கள். எரேமியா 4:1 சொல்லும்போது, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையின் என்று அகற்றிவிட்டால் இனி நீ என்ன செய்வதில்லை, அலைந்து திரிவதில்லை. இந்த கடைசி காலத்துல எழுப்புதலுக்கு முன்பதாக தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் என்ன செய்யணும், மாத்திரணும். நம்முடைய குணமா இருக்கலாம், நம்முடைய சுவாபமா இருக்கலாம், அல்லது நாம் நல்லதுன்னு நிச்சயித்து கொண்ட காரியங்களா இருக்கலாம். கீழ்ப்படியாம என்ன செய்கிறது, கீழ்ப்படியாம குறிச்சு சொல்லக்கூடாது, கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, முரட்டாட்டம் என்ன செய்யக்கூடாதா, பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே எதுக்கு ஒப்பனையும் சொல்லப்படுகிறது, விக்கிரக ஆராதனைக்கும் பில்லி சூனிய பாவத்திற்கும் ஏதுவா சொல்லப்படுகிறது. நல்லா பாருங்க, முரட்டாட்டம், கலக குணம் இது சபையில நிறைய காணப்படுது, கீழ்ப்படியாம நிறைய காணப்படுது. எந்த ஒரு காரியமே தங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனா அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. அப்ப புதிய ஏற்பாட்டில் நாங்க விக்கிரக ஆராதனை பண்ணலன்னு சொன்னாலும் நாம் கீழ்ப்படியாமலோ முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டோ அப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்றால் நம்ம என்ன ஆராதனைக்குள்ளதான் இருக்கிறோம். ஆமா, கர்த்தருக்கு செவி கொடுக்காதவங்க யாருக்கு செவி கொடுக்குறான், பிசாசுக்கு தான் செவி கொடுக்குறாங்க. சத்தியத்திற்கு செவி கொடுக்காதவங்க அந்நிய கிரியைகளுக்கு தான் செவி கொடுக்குறாங்க. ஒன்னு இப்படி இருக்குன்னு நியூட்ரலா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆகினாலே நாம் நம்முடைய வழிகள் என்ன செய்து பார்க்க வேண்டும், ஆராய்ச்சி பார்க்கணும். அதனால சொல்ற ஆண்டு சொல்ல, நீ திரும்புகிறதா யாருக்கிட்ட திரும்பு, நீ ஆண்டவர்கிட்ட திரும்பணும், கர்த்தரிடத்துல திரும்பணும். இன்னொரு இடத்துல அல்லேலூயா அந்த இடத்துல சொல்லுகிறார், கர்த்தரே சில காரியங்கள் என்ன செய்கிறாரா, அனுமதித்திருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்கள் நீங்க எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு எழுப்புதலுக்கு ஒரு நல்ல அடையாளம், எல்லா இடத்துலையுமே உபவாசத்தோடும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அழுகையோடும் புலம்போடும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஆண்டவர் சொல்றார். யோவேல்ல சொல்லப்படும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, யோவேல் 2:12 ஆகையால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் திரும்புறது முக்கியம் இல்லை, ஆனா முழு இருதயத்தோட திரும்புறோமா, இல்லைன்னா ஒரு டைமிங், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் மனம் திரும்புதல் இருக்கும். திருவிருந்து எடுக்கணுமா, அப்போ ஒரு மனம் திரும்புதல் வந்துடணும். இல்லை ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுமா,
அப்ப என்ன வந்துடும், ஒரு மனம் திரும்புதல் வந்துடும். இல்ல வேற ஏதாவது ஒரு அழுகையின் காரிய கஷ்டம் வந்துருச்சா உடனே அப்படி இருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பினா முழு இருதயத்தோட என்ன செய், மனம் திரும்பு. அங்க சொல்லுகிறார் யோசுவா சொல்லும் போது, நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீ யாரை சேவிப்பங்கிற நீ டிசைட் பண்ணிக்கோ. ரெண்டு காரியத்துல உன்னால செயல்பட முடியாது. ஆண்டவரே சொல்லும்போது சொல்றாரு, அப்ப ரெண்டு காரியத்துக்கு உன்னால ஊழியம் செய்ய முடியாது. ஆனா சொல்லிட்டு சொல்ற, நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எலியா தீர்க்கதரிசி சொல்லும் போது அப்படிதான் சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் ரெண்டுல ஏதாவது ஒன்னு ஒரு டிசைட் பண்ண. ஒண்ணு கர்த்தருக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இருந்தால் நாம் கர்த்தருக்காக உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆக இந்த நாட்கள் நாம் மற்றவர்களை அல்ல, மற்ற காரியங்கள் அல்ல, இதில் இயேசுக்காக அழுகிற காரியம் அல்ல. அவர் வந்தபடி நாம் நம்முடைய வழிகளை நினைத்து நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மனம் திரும்புறதா இருந்தால் அல்லேலூயா நீ முழு இருதயத்தோடு திரும்புங்கள் சொல்லிட்டு, அதே இதுல ஆண்டவர் அடுத்தாப்புல சொல்றாரு. அல்லேலூயா இன்னொரு இடத்துல சொல்லும்போது, ஆமோஸ் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் அல்லேலூயா உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் எங்களிடத்தில் என்ன செய்யாமல் போனீர்கள், திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பட்டணத்துல பல பிரச்சனைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆண்டவர் மற்றவங்களை பார்த்து சொல்லல, சபை மனம் திரும்பணும். இங்கே சொல்றாரு, உண்மையா மனம் திரும்பு. சில பேருக்கு சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் அப்படியே பரிசுத்தம் பொங்கி வழியும், பரிசுத்த இருக்கிற வரைக்கும் அப்படியே ஆண்டருக்காக வைராக்கி என்ன செய்யும் உங்க. ஆனா வீட்டுக்கு போனோன்னு சூழல் எல்லாம் மாறிடும். நாம் அப்படிப்பட்டவர்களே அல்ல. அல்லேலூயா. உண்மையாய் தேவனுக்கு பிரியமாய் நான் இருக்க வேண்டும். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் என்ன செய்ய போனீர்கள், என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். 4:8 வாசிக்கும் போது, 2-3 பட்டணங்களில் மனுஷர் தண்ணி குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்து திருந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. இல்ல பஞ்சத்தின் காலத்தில் உள்ளதான சூழ்நிலை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். பல பேருடைய வாழ்க்கையில நெருக்கம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. ஆனா அவங்களே சமாளிச்சு பழகிக்கிறாங்களே ஒழிய யாரும் தேவனிடத்தில் திரும்புறதுக்கு என்ன செய்யறதில்ல மனசில். ஆண்டு சொல், நீ திரும்புகிறா இருந்தாலும் என்னிடத்தில் திரும்பு. அது எப்படி திரும்பணுமா, முழு மனசோட திரும்பு. வாழ்க்கையில கஷ்டம் இருக்குதா, குடும்பத்துல கஷ்டம் இருக்குதா, நெருக்கங்கள் இருக்குதா, நீ என்ன செய்யணும், தேவனிடத்தில் திரும்ப. தேவனிடத்தில் திரும்பாமல் கர்த்தரை அண்டிக் கொள்ளாமல் வேறே வழி கிடையாது. இயேசுவை அல்லாமல் உலகத்துல வேறே ரட்சிப்பு கிடையாது. நெருக்கடிகளிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்றால் அல்லேலூயா சபை மாத்திரமல்ல, இந்த உலகமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதுதான் ஒரே வழி. அல்லேலூயா. ஆனா மற்றவங்களோட முதல்ல சபை தெரிந்து கொள்ள வேண்டும். சபை அணிந்திருமணும். அப்பதான் எழுப்புதல் சபை மூலமா என்ன செய்யப்படும், அல்லேலூயா அங்கே வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்திமரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புல் அழித்து போட்டது, ஆகிலும் என்னிடத்தில் என்ன செய்யல, திரும்பல. பாருங்களேன், கையின் பிரயாசம் எல்லாம் தின்னுபடு போகுது, நெருக்கம் தான் வருது, என்னதான் பண்ணாலும் நமக்கு பிரயோஜனமே இல்லை. ஆனாலும் ஜனங்களுக்கு என்ன வர மாட்டேங்குது, ஒரு உணர்வு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ திரும்பவே மாட்டேங்கிற அப்படின்னு தான் சொல்லுகிறார். திரும்ப இன்னொரு 11வது வசனத்தை வாசிக்கும்போது, சோதோமையும் கொமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன், நீங்க அக்கினின்று பறிக்கப்பட்ட கொள்ளியை போல இருந்தீர்கள், ஆகிலே என்னிடத்தில் என்ன செய்யல. பாருங்க, எவ்வளவுதான் தண்டனை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அல்லேலூயா அவங்களுக்குள்ள என்ன வர மாட்டேங்குதா, மனம் திரும்புதல் வரமாட்டேங்குது. என்ன அப்படின்னா, இவங்களே அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி பழகிக்கிறான், பக்கத்துல சமாதானம் கேட்டு பழகிக்கிறாங்க, பக்கத்துல ஆறுதல் கேட்டு பழகிக்கிறாங்க. ஆனால் நாம் தேவனுடையவர்கள் என்றால் தேவனை தவிர நமக்கு வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால இதெல்லாம் நீங்க நல்ல தியானிச்சு பாருங்க. நாம் என்ன செய்யணும், தேவனிடத்துல திரும்புகிறவர்களா இருக்க வேண்டும். கடைசி அங்க சொல்லப்படுது, சகரியா மூலமா அங்க சொல்லுகிறார், அல்ல ஆகையால் நீ அவர்களை நோக்கி அல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். தேவனிடத்தில் நாம திரும்பாம வேற இடத்துல போய் தேவன் என்ன செய்ய முடியும், நம்மளால தேட முடியாது. ஆண்டு சொல்ல, திரும்புறதா இருந்தால் யாருக்கிட்ட திரும்பு, நீ என்னிடத்தில் திரும்ப. அருமையானவர்களே, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி வெளியேறப்பட்ட ஒரு மீட்பை கொடுத்தது உண்மைதான். ஆனாலும் நாம் மனம் திரும்பி அந்த கிருபையை நம்ம போக்கடிக்க கூடாது. தேவனுடைய கிருபை, நம்ம இப்படியே கஷ்டத்தில் இருக்கிறது தேவனுக்கு சித்தம் அல்ல, இப்படி நஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. அதான் கேட்கல, 2 நினைவுகளால ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்கன்றார். உன்னால ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு நட என்ன செய்ய முடியல, போட முடியல, நட தடப்பட்டு போச்சு. ஏன், 2 நினைவா இருக்குது. ஒரு நேரத்துல கீழ்ப்படிதல் இருக்கு, இன்னொரு நேரத்துல கீழ்ப்படிதல் இல்லை. ஆனா பிரதான ஒண்ணுதான், தேவ சித்தனுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஆண்டவருக்கு இயேசு சீக்கிரத்துல வரப்போகிறார்.
அவரை சந்திப்பதற்கு நாம் மட்டுமல்ல, நம்மோடு கூட சேர்ந்திருக்கலை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் நம்ம மேல் விழுந்ததான கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகையினால தேவனிடத்திலே நீ திரும்பணும், கர்த்தர் திரும்புவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பண்ணிட்டாங்க. இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது வசனம், இவைகளை எல்லாம் கண்டும், இந்த பிரச்சனையெல்லாம் கண்டும் யூதா எங்களுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் பாருங்க, உள்ளிருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் இவங்களுடைய மனம் திரும்பதில் எப்படி இருக்குதான்? காரியத்துக்காக இருக்குதான், பிரச்சனைக்காக இருக்குதான். ஆண்டவர் மேல உள்ள அன்புல என்ன செய்யல, வரல. சில ஆட்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா ஆண்டரை அடிச்சு விடுவாருன்னு வருவான். அல்லேலூயா. இல்லைன்னா ஏதாவது தண்டனை வந்துடும், சாபம் வந்துடும் தான் வருவாங்க. அப்ப தேவன் மேல அன்புள்ள ஆளா ஒருத்தரும் வரல. பைபிள் வாசிக்கிறாங்க சில வேலையில, எதுக்கு? இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதற்காகலாம் இல்லைங்க. ஆண்டதான் கேட்கறல, இப்படி மிதிக்கணும்னு கட்டளையிட்டது யாருப்பா? நீ தேவனிடத்துல நல்ல உண்மையான உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இங்கே பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவைகள் எல்லாம் கண்டும். அன்றைக்கு பார்வோன் பாருங்க, ஒரு வாதம் வந்துடும், உடனே போய் கேட்பான், ஏப்பா நான் உண்மையிலேயே ஜனங்கள்லாம் ஆராதிக்க என்ன செஞ்சிடறேன், விட்டுடுறேன் அப்படிமா. திரும்ப வாதி நின்றவன திரும்ப இவனுக்குள்ள என்ன வந்துருது, திரும்ப என்ன கடினப்பட்டு போயிடுது. அதுபோலதான் இன்றைக்கு திருச்சபை மக்களும் கூட ஒரு அர்த்தமான விஷயம் என்னன்னா, அநேக நிலைகளில் நாம் இப்படிப்பட்டவர்களாய் தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உடனே தேவனிடத்துல திரும்புகிறோம். கொஞ்சம் சூழ்நிலை சரியாயிருச்சுன்னா திரும்ப என்ன செஞ்சிடறோம், நாம் பின்வாங்கி போய்கிறோம், நமக்கு இஷ்டமானதான் செய்யறோம். கொஞ்சம் வளர்ந்துட்டாலும் நம்ம அப்படியே மாறிடுறோம். அருமையானவர்களே, அப்படி அல்ல. இது கடைசி காலம் என்பதை நான் உணர்ந்து தீவிரமாய் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி காரியத்தில் நம்முடைய நேரத்தை போக்குறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, நேரமே கிடையாது. நமக்கு வேலை நிறைய இருக்குது. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எழுப்புதலை தாருமான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்தந்த எல்லைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்ததான கடமையா இருக்கிறது. நாம் உண்மையாய் தேவனிடத்தில் திரும்புவோம் என்றால், நீ உண்மையாய் இன்னைக்கு தேவ சமூகத்தில் திரும்புவோம்னா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்ப நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்தக்கே இந்த நாட்கள்ல ஆண்டவர் அவர்களுக்கு அவ்வளோ ஒரு கிருபையை கொடுத்திருப்பார் என்றால், இன்றைக்கு ஹல்லேலூயா கிருபையின் காலத்தில் இருக்க நமக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயம். ஆனா நம்ம தேவன்கிட்ட திரும்புறவளாய் இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவளாய் இருக்க வேண்டும். அல்லது சபை என்கிறது ஏதோ ஒரு சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிட வந்துட்டு போறோம் அப்படிங்கிறதான காரியத்துக்காக அல்ல, காலத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்துல வாதைகளையும் பயங்கரமான செய்திகளையும் கேட்கும் போது சபைக்கு அது ஒரு எச்சரிப்பு தான். நம்ம சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. அதனால ஆண்டு சொல்ற, ஏப்பா நீ உன்னை ஒழுங்கா கவனிச்சுக்க, உன் பிள்ளைகளை ஒழுங்கா என்ன செஞ்சுக்க, கவனிச்சுக்க, நீ எனக்காக என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம். ஆண்டவர் திருக்குமாரன் உங்களை தேடி வந்தபடினாலே நாம் யாரை தான் கவனிச்சுக்கணும் முதல்ல. ஏன்னா சாக்கு போக்கு இருக்கு, சொல்றதுக்கு இடமே கிடையாது. இப்போ ஒரு ஆட்டோட ரத்தம் மாட்டோட ரத்தம்னா திரும்ப இன்னொரு பலி என்ன செஞ்சுக்கலாம், அடுத்த வருஷத்துல செலுத்திக்கலாம். ஆனால் இங்க சொல்றது இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலியினாலே நம்ம மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. அந்த மீட்பை நம்ம அல்ல தட்டக்கூடாது. நமக்குள்ள இன்றைக்கு நல்ல ஒரு பாரம் பொங்கி வரணும். ஹல்லேலூயா. நல்ல உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. என்னன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒரு மனம் வரணும். சபைக்கு சபை பிரச்சனைகள், பெரிய சபைக்காரன் சின்ன சபைக்காரனை பார்த்தா அலட்சியமா நினைக்கிறது, நாங்க இந்த சபையாக்கும் நாங்க அந்த சபையாக்குங்கிறது. ஒரு விசுவாசிகளுக்குள்ள ஒண்ணு கிடையாது, ஒரு மனம் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்குது. இப்படிப்பட்டவர்களால் எழுப்புதல் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஒருவேளை நம்ம காரியங்கள் வாய்க்கலாம், நல்லா இருக்கிறது போல இருக்கலாம், ஆனாலும் உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாங்கிறது என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். ஒரு நாள் வரும், எக்காலம் துணிக்கும் போது என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் பாருங்க, நம்ம கைவிட ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுது நம்ம எல்லாம் என்ன செய்வோம், அப்ப எக்காலம் துணிச்சு போயிட்டா அதுக்கப்புறம் என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையவே கிடையாது. நம்ம அதை பத்தி என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அருமையானவர்களே, இருக்கிற இந்த காலத்துல உணர்ந்து இது தேவன் நாம் மனம் திரும்புவதற்கு கொடுத்திருக்கிறதான ஒரு வாய்ப்பு. இதற்கு பிற்பாடு நிச்சயமாகவே உலக அளவுல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் ஊற்ற போகிறார். கலைகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, ஒரு பெரிய சுத்திகரிப்பான கலையெல்லாம் கர்த்தர் மாற்றிருக்கிறார், பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். சபையின் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பின் கிரியைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அதற்கென்று தான் நம்மை அழைத்திருக்கிற தேவன். இந்த நாட்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து நம்மை தாமே பரிசுத்தப்படுத்தி இந்த உன்னதமான ஊழியத்திற்கு மணவாளனை சந்திக்க மணவாட்டியாகிய சபை ஆயத்தப்படுத்துவதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவை அறியாத எத்தனையோ ஜனங்கள் உண்டு, வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் உண்டு, எனக்கு உதவிகள் வராதா என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற உண்டு. இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்காக
ஜெபிக்கக்கூடிய உள்ளத்தை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தந்த எல்லைகளிலே கர்த்தர் சபையை, நம்ம உங்க குடும்பத்தை, வீட்டை வச்சுக்கூடிய நோக்கம், அந்த பகுதிக்கு நீங்க தான் வெளிச்சம். ஹல்லேலூயா. அந்த பகுதிக்கு ரட்சிப்பை கொண்டு வரக்கூடியதான பாத்திரம் நீங்க தான். அந்த எல்லைகளை பார்த்து பாரத்தோட ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.